எதிரியாக இருந்த அண்ணாமலை காக்கி சட்டை போட்ட காவலர்களுக்கு இனி தமிழ்நாட்டில் தூக்கம் இருக்காது, விதவிதமான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. இதுவரை போல் டூப் போலீஸ் அல்ல தமிழ்நாடு காவல்துறை. நெஞ்சுரத்தோடு சிம்மசப்பனமாக விளங்கிய பல்வேறு கொள்ளையர்களை, பல்வேறு கொலைகாரர்களை, கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடுகிற நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன. காக்கி சட்டைக்கு தூக்கம் இருக்காதுதான். ஏனென்றால் இது போன்ற கல்லூரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையிலே நிற்கின்ற ராணுவ வீரர்களைப் போல் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான், அவர்கள் தூங்குவது கிடையாது. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தூக்கம் இல்லாமல் தான் தமிழ்நாடு காவல்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வேற யாராவது கீழே வந்து சொல்றது கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து பேசிட்டே இருந்தா என்ன? காலையில இங்க இருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்னது தோசையை திருப்பி போடுறாரு, அவ்வளவுதான். ஊடகத்துறை நண்பர்களுடைய வாதத்திற்கே விட்டு விடுகிறோம். தமிழகத்தில் யார் பி டீம், யார் உறுதியோடு தமிழகத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை காக்கின்றவர்கள் என்பது உங்களுக்கே புரியும். ஊடகத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள். அதே பாணியில் எங்களுடைய பணியையும் நாங்கள் தொடர்வதற்கு தயாராக இல்லை. உறுதியாக நிற்போம் தமிழகத்துடைய உரிமைகளுக்காக. நீ பணம் தரவில்லையா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய ஜிஎஸ்டி வரிக்கேற்றார் போல் எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லையா, அதை பற்றி கவலைப்படவில்லை. வெள்ள நிவாரண தொகை கேட்டதில் 100ல் 5 மடங்கு கூட இந்த தமிழகத்திற்கு நீங்கள் அளிக்கவில்லையா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்திலே இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களையும் தமிழகத்திற்கு அனுப்பி பார்க்கலா, வாருங்கள் பாருங்கள். எந்த சூழல் என்றாலும் தன்மானம் காக்கின்ற எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மண்ணிலே ஆட்சி செய்கின்ற வரையில் எந்த டீமுகளும் ஒன்றாக கைகோர்த்து வந்தாலும் அசைக்க முடியாது. இந்த ஆட்சியை மீண்டும் 2026ல் 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியத்தோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.